சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ரவியை மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக மாற்றிய போது எல்லோரும் வைத்த கருத்து என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களைப் போல மம்தா பானர்ஜி நடந்து கொள்ள மாட்டார், அவருடைய பாணியே அதிரடியாக இருக்கும், ரவியால் அதை தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்றதான் எல்லோரும் சொன்னது. இன்னைக்கு எல்லோரும் சொன்னதை போலவே ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அது ரவி அவர்கள் போன பிறகு நடக்கும்னு பார்த்தா, ரவி அவர்கள் போவதற்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு சாம்பிளை காட்டிட்டாங்க மம்தா பானர்ஜி. ஆளுநர் என்ன ஆளுநர், இந்தியாவுடைய மிக முக்கிய பதவியான முதன்மை பதவியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரே நான் இப்படிதான் டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முர்மு அவர்கள் வந்தபோது வரவேற்க ஒரு ஆளை கூட அனுப்பவே இல்லை. இது இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மேற்கு வங்கத்தில் மாறி இருக்கு. மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து ஒன்றிய படையே இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இறங்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இதை மாற்றிக்கொண்டிருக்கும் போது ரொம்ப அசால்ட்டாக அதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மம்தா பானர்ஜி. இதை பார்த்த ஆளுநர் ரவி அவர்களுக்கு என்னடா இது, நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் போல, இந்த ஊருக்கு நம்மளை அனுப்பி வைக்கிறாங்களே அப்படின்ற மரண பீதி ஏற்பட்டிருப்பதாக ராஜ்பவன்ல பேசிக்கிட்டு இருப்பதாக தகவல். இது மட்டுமல்ல, அமித்ஷாவுடைய மிக முக்கியமான ப்ளூ புக் அதுவுமே இன்னைக்கு மம்தா பானர்ஜி கையில் சிக்கியிருக்கு. அது என்ன ப்ளூ புக், அதில் என்ன எழுதியிருப்பாங்க, ரவி அவர்களுக்கு பயத்தை காட்டும் விதமாக மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய குடைச்சலனா பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் கொடுத்த அத்தனை குடைச்சலையுமே கோர்ட்டு மூலமாக தவிடுபடியாக்கிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் ரவி அவர்களுக்கு மற்ற மாநிலத்தை போல ஏன் இவ்வளவு சலுகைகளை நம்ம கொடுக்கணும், சலுகைகளை கட் பண்ணுங்க, மற்ற மாநிலங்கள்லாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான கோரிக்கைகளை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி பண்ணலாட்டியும் கூட மேற்கு வங்க ஆளுநராக அவரை திடீரென மாத்தினாங்க. அப்பாட, நம்ம நினைச்சதெல்லாம், நம்ம வச்ச கோரிக்கையெல்லாம் மேற்கு வங்கத்துல ரவிக்கு நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு. அதுவும் மம்தா பானர்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுநர் மாற்றம் என்ற அறிவிப்பை உள்துறை அமைச்சகமும் குடியரசுத் தலைவரும் வெளியிடுவதற்கு முன்பே அவர் வெளியிட்டாரு. ரவியை எனக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன போதே அவருடைய துணிச்சல் எப்படிப்பட்டது அப்படின்றது ரவிக்கு மெசேஜா போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு ரவிக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு மெசேஜ் போயிருக்கு. என்ன மெசேஜ் அப்படின்னா, கடந்த மார்ச் 7ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச சந்தால் விழா அப்படின்ற விழா நடந்திருக்கு. இது ஒரு தனியார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணக்கூடிய விழா. இந்த விழா எதற்காக நடத்துறாங்கன்னா, பழங்குடிகளுடைய கலாச்சாரம், அவங்களுடைய ஒற்றுமை, அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய அதிகாரம், இதையெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் மேற்கு வங்கத்திற்கு வந்திருக்கிறார். ஒரு ஆளு கூட வரவேற்க போகவே இல்லை. பொதுவாகவே குடியரசுத் தலைவரோ, துணை குடியரசுத் தலைவரோ, பிரதமரோ 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் வரவேற்கணும், அங்கே இருக்கக்கூடிய சிஎம் வரவேற்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரவேற்பாங்க. தமிழ்நாட்டில் நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். மோடி வந்தாலுமே முதலமைச்சர் ஸ்டாலின் சில இடங்களில் போயிட்டு வரவேற்பதை பார்த்துருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னா துணை முதலமைச்சர் வரவேற்பார். அப்படி கூட மேற்கு வங்கத்தில் யாருமே வரவேற்க போல. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் ஆளுநராக அங்கே யாருமே இல்லாத சூழல்ல, ராஜினாமா பண்ண சூழல்ல மம்தா பானர்ஜியும் போய் பங்கேற்கல, அமைச்சரையும் போய் வரவேற்க அனுப்பவே இல்லை. இதனால ஆடி போன முர்மு என்னைய அவமானப்படுத்திட்டாங்க, என்னைய அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. இந்த பிரச்சனையை அவங்க கிளப்பினோடனே பார்த்தீங்கன்னா, மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து மேற்கு வங்கம் அந்த ஒரு உறவை மீறிட்டாங்க, வரம்பு மீறி செயல்படுறாங்க, முர்மு அவர்களை அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு பழங்குடியை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கமான தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு மேற்கு வங்கத்தில். ஆனால் இப்படி முதலமைச்சர் போகாம இருப்பது என்பது இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுராவுக்கு இதே திரௌபதி முர்மு அவர்கள் போறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய கவர்னரும் வரவேற்க போல, முதலமைச்சராக இருந்த யோகி ஆதித்யநாத் வரவேற்க போல, ஆனா அமைச்சர் ஒருத்தரை அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் 2014 2017ஆம் ஆண்டு வரைக்கும் எப்பெல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு போனாரோ அப்பெல்லாம் உத்தரப்பிரதேசத்துடைய சிஎம்மாக இருந்த அகிலேஷ் யாதவ் மோடியை வரவேற்கவே போனதில்லை. ஆனா ஒரு அமைச்சரை அனுப்பி வச்சிருவாரு. அப்ப இங்க என்ன பிரச்சனையாக மாறுது அப்படின்னா, ஒரு அமைச்சரை கூட இவர் ஏன் அனுப்பல, அப்ப இதுதான் இங்க பிரச்சனை, இவர் அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்றதுதான் பேசுபொருள். பொதுவாக மம்தா பானர்ஜி அவர்கள் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஏன்னா மே 2021 மேற்கு வங்கத்தில்
புயல் வந்து தாக்கப்பட்டிருந்தப்ப மோடி அவர்கள் அந்த மாநிலத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வர்றாரு. அப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்த மோடியை மம்தா பானர்ஜி அவர்கள் வரவேற்றாரு. ஆனால் சைக்ளோன் தொடர்பான கூட்டத்தில் மம்தா பானர்ஜி மோடியோட கலந்துக்கிறல, அவாய்ட் பண்ணாங்க. ஆனால் வரவேற்க போனாங்க. அப்படிப்பட்ட மம்தா பானர்ஜி ஏன் இந்த முறை வரவேற்க போல, ஏன் ஒரு அமைச்சரை கூட அனுப்பல அப்படின்னா, மம்தா பானர்ஜி இதற்கு பதில் கொடுக்குறாங்க. அமித்ஷாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க? அதாவது பாஜக மேற்கு வங்கத்தை அவமானப்படுத்தணும் என்பதற்காகவே தரம் தாழ்ந்த அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்தா பரவாயில்ல, நான் வந்து உங்களை வரவேற்க வருவேன், உங்களோட நிகழ்ச்சியில கலந்துக்கிருவேன். ஆனா நீங்க தேர்தல் அப்பெல்லாம் எதற்காக வந்துகிட்டு இருக்கிறீங்க? தேர்தல் அப்ப எனக்கு மக்கள் உரிமையை காக்கக்கூடிய வேலையில அந்த போராட்டத்தில் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களை வரவேற்க வருவேனா, உங்க கூட நிகழ்ச்சியில் கலந்துக்கிருவேனா? மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. மம்தா பானர்ஜி சொன்னதை போலவே பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக தொடர்ச்சியாக எஸ்ஐஆருக்கு எதிராக எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளேயே போயிட்டு அங்கு ஞானேஷ்குமாருக்கு முன்பே டேபிளை தட்டி சவால் விட்டவர் தான் மம்தா பானர்ஜி. உச்ச நீதிமன்றத்திற்கு சிஎம்ஏ போய் ஆஜராகி வாதாட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஹிஸ்டரியும் ஏற்படுத்தியவர் மம்தா பானர்ஜி தான். இப்போ அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை தர்ணாவை 3 நாட்களாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்ப தர்ணால மக்களுக்காக இவர் போராடுவாரா? திரௌபதி முர்மு அவர்கள் வருவாங்க, அவரை வரவேற்க போனோம், நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்றக்காக இவங்க அதற்கு பிரியாரிட்டி கொடுப்பாங்களா? அப்போ மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நியாயமான காரணம் என்பது இருக்குல்ல. ஆனா புரோட்டோகால் ஒன்று இருக்கு. அந்த புரோட்டோகாலின் படி கண்டிப்பாக குடியரசுத் தலைவரை யாராவது ஒரு ஆள் வரவேற்க போயிருக்கணும். இது மம்தா பானர்ஜி மீது உள்ள தவறா அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்கேதான் உள்துறை அமைச்சகத்துடைய அமித்ஷாவுக்கு கீழே வரக்கூடிய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய ப்ளூ புக் என்பது நம்ம கையில் சிக்கியிருக்கு. மம்தா பானர்ஜி அதை கண்டிப்பாக இப்போ கையில் எடுக்க போறாரு. அந்த ப்ளூ புக்னா என்ன அப்படின்னா, பொதுவாக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் இந்த 3 பேரும் ஏதாவது ஒரு ஊருக்கு மாநிலத்துக்கு பயணம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரோக்ராம் ஸ்கெடியூலை வந்துட்டு உள்துறை அமைச்சகம் ஒரு ப்ளூ புக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்ன டைம் டு டைம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத. இந்த ப்ளூ புக் ரெக்கார்டு என்பது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இருக்கும், ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை தலைமை அதிகாரிக்கும் இருக்கும். அந்த ப்ளூ புக்கை அவங்களுமே ஃபில் பண்ணுவாங்க. இது மாதிரி வரப்போறாங்க குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் வரப்போறாங்க, பிரதமர் வரப்போறாங்க, இது போன்ற டைம்களை நமக்கு அலர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ப்ளூ புக்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ ப்ளூ புக்கின் படி பார்த்தீங்கன்னா 3 பேரையும் வரவேற்கும் போது யாராவது ஒரு ஆளாவது அரசின் சார்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் அந்த ப்ளூ புக்கோட ரெக்கார்டு என்பது சொல்லுது. அப்படி வரவேற்க போகலை அப்படின்னா ப்ளூ புக்கில் நடந்ததன்படி ஏதேனும் ஒரு மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் கூட சிவியர் ஆக்ஷன் என்பது எடுக்கலாம் அப்படின்றது தான் ரூல்ஸ் என்பது சொல்லுது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இப்போது ரோடு வழியாக இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ரயில்வே வழியாக இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் வராங்க, இல்லை விமானம் மூலமாக இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் வராங்க அப்படின்னா இவங்க வரக்கூடிய அந்த ரெக்கார்டை ப்ளூ புக்கில் இருந்து மாநில அரசுக்கு அனுப்பிடுவாங்களா? அப்போ யார் வரவேற்க வர்றாங்க அப்படின்ற டீட்டெயிலை மாநில அரசு எந்த 3 பேரில் யார் வர்றாங்களோ அவங்களுடைய செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க. இவங்கள மாதிரி இந்த மாதிரி இவங்க வந்து வரவேற்பாங்க, இந்த டைமுக்கு அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலை சம்பந்தப்பட்ட அந்த குடியரசுத் தலைவரோ, துணை குடியரசுத் தலைவரோ, பிரதமருக்கோ அனுப்பிடுவாங்க செக்ரட்டரிக்கு. அந்த செக்ரட்டரி அதை சம்பந்தப்பட்ட தலைவரிடம் காட்டி, குடியரசுத் தலைவரோ, பிரதமரோ, துணை குடியரசுத் தலைவரோ காட்டி ஒப்புதல் வாங்கி அவங்க அப்ரூவல் கொடுத்த பின்பு தான் இவங்க தான் வரவேற்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்த பின்பு தான் அவங்களே அங்கே போய் வரவேற்க நிற்கணும். இல்லைங்க இவர் வரக்கூடாது, இவருக்கு பதில் இவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு ஆட்சேபனை தெரிவித்தாங்கன்னா அந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொண்டு வேற ஒரு நபரை அப்ரூவலுக்காக அனுப்பணும். அந்த அப்ரூவல் அவங்க ஏற்றுக்கொண்டாதான் சம்பந்தப்பட்ட நபர் வரவேற்கிறதாக போய் நிற்கணும். இப்போ எனக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, யாருமே வரவேற்க வரலை. அப்போ ப்ளூ புக்கில் இங்கிருந்து இவர்கள் தான் வரவேற்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தாதான் அந்த ஆட்கள் வந்து வருவாங்க அப்படின்றது ரூல்ஸ் இருக்கும்போது மம்தா பானர்ஜி அப்படி யாரை அனுப்பினார், அப்படி அனுப்புனதுக்கான டீட்டெயில் இருக்கா, அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறீங்களா இல்லையா? மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தமே இல்லை, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, இது தனியார் நிகழ்ச்சி, அதனால என்னைய பொறுப்பாக்க கூடாதுன்றாங்க. அப்போ தனியார் நிகழ்ச்சி அப்படின்றப்போ மம்தா பானர்ஜிக்கு உரிய தகவலை
ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கொடுத்துச்சா? கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க அனுப்பி அதை செய்யலைன்னா இவங்க மேலே தப்பு. இவங்க கொடுக்கவே இல்லைன்னா இவங்க அனுப்பியிருக்கவே மாட்டாங்க, ஒப்புதல் என்பதே கிடைச்சிருக்காது. அப்போ ப்ளூ புக்கை வெளியிட்டாவே யார் பக்கம் தப்பு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ மக்களுக்காக போராடக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் ப்ளூ புக்கை கையில் எடுத்தால் இவ்வளவு தூரத்திற்கு அவங்க மாநிலத்துடைய தலைமைச் செயலாளருக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புறாங்க உள்துறையிலிருந்து. மோடியெல்லாம் என்னென்னமோ பேசுறாரு, அமித்ஷா என்னமோ பேசுறாரு, எல்லாமே காலி ஆயிரும். சரி, இது நடந்த சம்பவம். இப்போ நம்ம ரவி மேட்டருக்கு வருவோம். இதையெல்லாம் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் சொகுசா ராஜ்பவனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் போய் அங்கே போய் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அப்படின்னா இனிமேல் அவர் மேற்கு வங்க ஆளுநர் தான், தமிழ்நாடு ஆளுநர் கிடையாது. அப்போ போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைகள் வருதே. நாம் தமிழ்நாட்டில் அவ்வளவு சொகுசாக இருந்தோம், ஒரு கையெழுத்து கூட நம்ம போட மாட்டோம். ஆனால் அடிக்கடி நம்ம வீடு கட்டுவதற்கு டெல்லிக்கு போய் பயணம் பண்ணுவோம், அதுக்கு கூட ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜை வந்து கொடுத்துருவாங்க. அடிக்கடி மோடியை பார்க்க அமித்ஷா பார்க்க போவோம், அதுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜ் கொடுத்துருவாங்க. நம்ம மனைவியோட சுற்றுலா சுற்றுவோம், அதுக்கும் வந்து பெட்ரோல் செலவு கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு செலவு கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய மகள் திருமணத்திற்காக ஊட்டியில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையுடைய கலரே மாற்றி திருமணத்தை ஏகபோகமாக அங்கே நடத்தணும். பிடபிள்யூடி காசில் தான் நடத்தணும். ஸ்டாலின் எதுவுமே பண்ணவே இல்லை. எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய சலுகையில் கை வைக்காமே இருக்கிறாரே, இது வல்லவா சொகுசு அப்படின்னு சொல்லி ரொம்ப சொகுசாக ரவி அவர்கள் இருந்தார். இப்போ மேற்கு வங்கத்தை நடக்கிற பார்க்கும்போது ரவி அவர்களுக்கு மரண பீதி என்பது வரும். ஏன்னா உச்சகட்ட பொறுப்பு, தலைமை பொறுப்பு வந்து குடியரசுத் தலைவர் பொறுப்பு, அதையே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மம்தா பானர்ஜி. நீ வந்து எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னதான் மோடி அமித்ஷாலேருந்து அத்தனை பேர் இறங்கி கூட மக்கள் மன்றத்தில் நான் நின்றுகிட்டு இருக்கேன், மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ரவி சிக்கி நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் வந்துட்டு ஊர் ஊராக போய் சுற்றுவேன், அங்கே போயிட்டு சனாதன தர்மத்தை பற்றி பேசுவேன், அங்கே போயிட்டு மாநில அரசுக்கு மாநில கொள்கையுடைய மரபுகளை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவேன், நான் அங்கே போயிட்டு ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன், அங்கே போயிட்டு முதல்ல வந்து தேசிய கீதம் தான் பாடணும், உங்கள் சட்டமன்ற மரபை மாற்றுங்க அப்படின்லாம் சொல்லுவேன், நான் அங்கே போயிட்டு தேசிய கீதத்துக்கு எதிராக பேசுவேன், வந்தே மாதரத்தை உயர்த்தி பேசுவேன், இங்கே எப்படி திருவள்ளுவர் பாரதியாரை கையில் எடுத்தனோ அதே மாதிரி அங்கே போயிட்டு வேற ஒரு ஆட்களை வந்து கையில் எடுப்பேன், மதவாத அரசியலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரவி ஏதாவது பண்ணாருன்னா அவ்வளவுதான். மம்தா பானர்ஜி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே நுழைஞ்சவங்க, உச்ச நீதிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சவங்க, ராஜ்பவனுக்குள்ளே நுழைவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் ஆளுநராக வந்து அத்தனை பேருமே மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கி தான் போயிருக்கிறாங்க. தங்கர் ராஜினாமா பண்ணார், அவருக்காவது துணை குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. போஸ் எதற்கு ராஜினாமா பண்ணாரே தெரில. எப்படி தங்கர் ராஜினாமா பண்ணும்போது என்ன காரணம்னே சொல்லாமல் இன்னைக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை தெரியாமல் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் போஸோட நிலைமை. ராஜினாமா பண்ணி 2-3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் போஸ் என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்றதே தெரியலை. இப்போ ரவி அந்த போஸ்டிங்க்கு போகிறாரு. என்ன ஆகும்? ஈடியவே விளக்கமா தட்டி அடித்து விரட்டின ஊர் தான் மேற்கு வங்கம். அப்படிப்பட்ட ஊர். எலெக்ஷன் நடந்தாவே அங்கே கலவரம் நடக்கும், வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குது, மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை, பூத் கேப்சர்லேருந்து அத்தனை நடக்கும். இதெல்லாம் ரவி வந்து சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று பண்ணுவார். பாஜகவை அடிக்கடி கூப்பிட்டு இங்கே இருக்க அண்ணாமலை மாதிரி அங்கே இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு அடிக்கடி ஆளுநர் மாளிகையில் வந்து சந்திப்பார். இது மாதிரி இங்கே குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்துக்கும் 20 லட்ச ரூபாய்க்கு 14 லட்ச ரூபாய்க்கு டீ பில்ல போடுவார். அது மாதிரிலாம் அங்கே போட முடியாது. நீங்கள் இங்கே ஊட்டி இருக்க மாதிரி அங்கே டார்ஜிலிங்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆளுநர் மாளிகை இருக்குது, 2 ஆளுநர் மாளிகையில் சொகுசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டிங்கன்னா ரவி அவர்களே அதை மறந்துடுங்க. பாஜகலாம் அங்கே ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது. மீண்டும் மம்தா பானர்ஜி தான் அங்கே வரப்போகிறாங்க. அவங்க பண்ணுற அதிரடி ஆக்ஷன்லாம் பார்த்தோம்னா எதிர்கட்சியாக கூட பாஜக வருமானு தெரியல. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி, மிகப்பெரிய பலத்தோடு வரக்கூடிய ஆளுங்கட்சியை போய் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரப்போகுது. அப்படின்றப்போ உங்களால் அது முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஆளுநராக இருந்த சென்னா ரெட்டியை டீல் பண்ணாரோ அதே போன்று பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி உங்களை டீல் பண்ண தான் போகிறாரு. அதுக்கு சாம்பிள் தான் இப்போ முர்முவுடைய சம்பவம். ரவி அவர்களே, நீங்களும் ராஜினாமா பண்ணிட்டு பேசாமல் பீகாருக்கே போயிருங்க, மேற்கு வங்கத்துக்கிட்டு போயிடாதீங்க. இல்லையா மோடி அவர்கள்ட்ட கெஞ்சி, அமித்ஷா அவர்கள்ட்ட கெஞ்சி எப்படியாவது மறுபடியும் தமிழ்நாட்டிலே போட்டுருங்கப்பா, கெஞ்சி கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சி பாருங்க. அதுவும் கிடைக்கல, மேற்கு வங்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் கண்டிப்பாக ரசிக்க தான் போகிறோம். அது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் என்ஜாய் பண்ண தான் போகிறாங்க. நன்றி.
நன்றி.